கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கான வேத வசனம் ஏசாயா 60:22. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை எப்பொழுதுமே உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பார்த்து மகிழ்பவர். நீங்கள் இப்பொழுது எப்படிப்பட்ட சிறுமையை அனுபவித்து பிறரால் அவமானப்படுத்தப்பட்டு தாழ்மையான சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். சிறுமையான சூழ்நிலையில் இருக்கிற உன்னை உயர்த்தி ஆயிரமாக பெருக செய்வார். சிறுமையான எளிமையான சூழ்நிலையில் இருக்கிற உன்னை பலத்த ஜாதியாக்குவார். கலங்காதீர்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் சொந்த பந்தங்களாலேயே மறக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? சோர்ந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? தேவன் நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் ஆயிரமாக பெருகு பண்ணி திரும்ப கொடுப்பார். கலங்காதீர்கள். உங்களை தேவன் உயர்த்தி பலத்த ஜாதியாக்குவார். ஒருவரும் உங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு உயரத்தில் உங்களை வைத்து மகிழ்வார். இதை தேவன் நமக்கு ஏற்ற காலத்தில் செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதுவரை நாம் தேவனுக்காக காத்திருப்போம். பிரியமானவர்களே, இன்று ஒருவேளை நீங்கள் கடன் வாங்கி கடன்காரர் என்ற பெயரோடு இருக்கலாம். தேவன் உங்களை ஆயிரம் மடங்காக ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் பெருகி அநேகம் பேருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக மாறுவீர்கள். ஒருவேளை இப்பொழுது பிள்ளை இல்லை என்ற குறையோடு நிந்தையை அனுபவிக்கலாம். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கும் போது உங்களுக்கு அநேக குழந்தைகளை கொடுத்து உங்களை பலத்த ஜாதியாக்குவார். ஒருவேளை வியாதியினால் நொந்து போயிருக்கிற உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி பலமுள்ள மனிதனாக உங்களை மாற்றுவார். எதுவாயிருந்தாலும் சரி, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது நிச்சயம். அவர் ஆசீர்வதிக்கும் போது ஆயிரம் மடங்கு நம்மை ஆசீர்வதித்து தருவார். கலங்காதீர்கள். அவருடைய கை நமக்கு நன்மை செய்வதற்காக மட்டுமே உள்ளது, தீமை செய்வதற்கு அல்ல. ஆகவே இவ்வளவு நாள் காத்திருந்த நாம் இன்னும் சில காலம் காத்திருப்போமே. தேவனுடைய ஏற்ற வேலை வரும்போது அதை அவர் தீவிரமாய் செய்து முடிப்பார். அப்பொழுது நாம் ஆயிரமாக பெருகுவோம். ஆமேன். ஹல்லேலூயா. God bless you.